அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, வைகாசி விசாகம் 2024 அற்புதமான ஒரு நாள். வீட்டில் முருகப்பெருமானை எளிமையான முறையில் வழிபடுவது எப்படி, சிறப்பாக முருகப்பெருமானின் அருளை பெற எப்படி தீபம் ஏற்ற வேண்டும், அதாவது துவரை தீபம், இந்த விளக்கத்தை உங்களுக்காக இந்த ஆடியோவில் பதிவிடுகின்றேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வைகாசி விசாகம். விசாகம் விசாகம் என்று சொன்னால் வி சாகம். வி என்றால் பட்சி, சாகம் என்றால் பயணிப்பவன், பட்சியின் மீது பயணிப்பவன் என்று பொருள். முருகப்பெருமான் அவதரித்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் ஒவ்வொரு முருகப்பெருமான் ஆலயத்திலையும் மிக சிறப்பாக வழிபடும் நாளாக, வசந்த உற்சவ நாளாக கொண்டாடப்படுகின்றது. வைகாசி விசாகம் இந்த ஆண்டு எந்த தேதியில் வருதுன்னு முதல்ல பார்த்துடலாம். 22/5/2024 வைகாசி 9 புதன்கிழமை அன்று காலை 8:18க்கு மேல் விசாக நட்சத்திரம் தொடங்கி 23ஆம் தேதி காலை 9:43 வரை விசாக நட்சத்திரம் இருக்கின்றது. விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இருக்கக்கூடிய நாள். எனவே 22ஆம் தேதி வைகாசி விசாக நாளாக நாம் அனுஷ்டிக்க வேண்டும். இந்த விசாக நட்சத்திரம் அன்று விரதமிருந்து வழிபாடு செய்கிறவங்க விரதமிருந்து வழிபாடு செய்யலாம். வழிபாடு மட்டும் செய்கிற சாமி அப்படின்னா வழிபாடு மட்டும் தாராளமாக செய்து கொள்ளலாம். முதல்ல இந்த வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் உங்களை விட்டு விலகி போடும். உங்கள் குடும்பத்திற்கு முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பிரிந்து போன கணவன் மனைவி சேருவாங்க. கணவன் மனைவிக்கு ஒரு புரிதலும் ஒற்றுமையும் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது காரிய தடை நீங்கும். வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வறுமை நீங்கும். நோய் நொடிகள் நீங்கி முருகப்பெருமானுடைய அருளால் உங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் மேம்படும். இத்துணை நன்மைகள் இந்த வைகாசி விசாக வழிபாடு செய்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். விரத வழிபாடு செய்கிறவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்கி மாலை விரதத்தை முடித்து கொள்ளுங்கள். அன்று பூஜை செய்ய உகந்த நேரம் 22ஆம் தேதி காலை 9:30 11:30க்குள்ள இந்த பூஜையும் வழிபாடும் செய்யலாம். அல்லது மாலை 5:30 7:30க்குள்ள இந்த வழிபாடு செய்யலாம். அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமும் கேள்விகளும் இருக்கலாம். அன்று விசாக நட்சத்திரம் 8:18க்கு தொடங்குற காரணத்தினால இந்த நேரம் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நெய் தீபம் 1 பூஜையறையில் ஏற்றி சஷ்டி கவசத்தை ஒரு முறை படியுங்கள். படித்து உங்களது அன்றாட பணிகளை தொடங்குங்கள். உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய வேல், முருகப்பெருமானுடைய சிலை இருந்ததுன்னு சொன்னால் இந்த பூஜை நேரத்தில் அதற்கு பால் அபிஷேகம் செய்வது அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வைகாசி விசாகங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த ஒரு தினம் என்பதால் வேல் வைத்திருக்கிறவங்க கண்டிப்பாக பால் அபிஷேகம் செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்கு தெய்வ பாதுகாப்பு முழுமையாக கிடைக்கும். சுவாமி வேல் இல்லை, முருகப்பெருமான் சிலை இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் முருகப்பெருமானை படம் நிச்சயமாக இருக்கும். அதற்கு வாசனை மலர்களை சூடி நீங்கள் வழிபாடு செய்யலாம். வழிபாடை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு வெற்றிலையில் மஞ்சள் பிடித்த பிள்ளையார் வைத்து சந்தன குங்குமம் வைத்து பிள்ளையாருக்கு, அதாவது விநாயகப் பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து கொள்ளுங்கள். என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம்? தேன் வைக்கலாம், தினை மாவு வைக்கலாம், பால் பாயாசம் வைக்கலாம், காய்ச்சிய பால் வைக்கலாம், இளநீர் வைக்கலாம், தேங்காய், பழங்கள், இப்படி உங்களால் எதையெல்லாம் செய்ய சாத்தியமோ அதை செய்யுங்கள். ஏன்னா உங்கள் சூழல்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே வைங்க அப்படின்னு நான் சொல்லலை. உங்கள் குடும்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி, வேலை சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களால் முடிந்த நெய்வேத்தியங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். நெய்வேத்தியம்லாம் வைத்த பிறகு முருகப்பெருமானுக்கு ஒரு விசேஷமான தீபம் சென்ற ஆண்டு கூட நம்ம வழிகாட்டி இருந்தோம். துவரை தீபம் ஏற்ற வேண்டும். ரொம்ப எளிமையானது தான். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரை பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 6 சிறிய சிறிய தட்டுகள்
அல்லது 6 வெற்றிலை அல்லது வாழை இலையை 6ஆக பிரித்து 6 பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்பாக அல்லது முருகப்பெருமானுடைய சிலை அல்லது முருகப்பெருமானுடைய வேலுக்கு முன்பாக இந்த 6 தட்டு அல்லது 6 இலை அல்லது 6 வெற்றிலையை வைத்து ஒவ்வொன்றுக்கு மேலே கொஞ்சம் துவரம் பருப்பு வைத்து அதற்கு மேலே ஒரு விளக்கு, இந்த விளக்குகள் அத்துணையும் வடக்கு திசை நோக்கி ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒரே நேர்கோடு, சரிங்களா? நீங்கள் வட்டமாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நேராகவே எல்லா விளக்கும் வடக்கு நோக்கி எரியட்டும். நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். இந்த தீபம் ஏற்றும் வேளையில் உங்கள் வீட்டில் மற்ற தீபங்களை வழக்கம் போல் ஏற்றுங்க. மொத்தமாக ஒற்றைப்படை கணக்கில் வரணும். இவ்வாறு 6 தீபங்களை ஏற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியம்லாம் வைத்து நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை வாய்விட்டு 108 முறை சொல்லுங்கள். ஓம் க்ளீம் சரவண பவவோம், ஓம் க்ளீம் சரவண பவவோம், ஓம் க்ளீம் சரவண பவவோம் என்று 108 முறை சொல்லி வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். சுவாமி, இந்த துவரை தீபம் ஏற்றுவதால் என்ன நன்மை? 6 விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். திருக்கார்த்திகை பெண்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும், முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும், ஈசனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும், பார்வதி தேவியின் அருள் முழுமையாக கிடைக்கும், மகாவிஷ்ணுவின் அருள் முழுமையாக கிடைக்கும், தேவர்களின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி 6 விதமான இறையருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். இந்த தீபம் எவ்வளவு நேரம் எரிய வேண்டும்? ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் போதுமானது. இவ்வாறு எளிமையாக இந்த வைகாசி விசாகத்தை வழிபாடு செய்யுங்கள். அன்பு சொந்தங்களே, வைகாசி விசாகம் அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெறும் பாலபிஷேகத்தை தரிசித்தால் கோடி புண்ணியம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். அருமையான ஒரு நாள், தவறவிட்டு விடாதீர்கள். முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம். வழிபாடு செய்து அருளை பெறுங்கள். விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க நீங்கள் பூஜை எந்த நேரத்தில் செஞ்சாலும் சரி, மாலை நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். வழிபாடு மட்டும் செய்கிறவங்க நான் சொன்ன இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்பு சொந்தங்களே, நமது அறக்கட்டளையின் சார்பாக குலதெய்வத்தின் அருளை நீங்கள் வீட்டிலிருந்தபடி முழுமையாக பெற குலதெய்வ உபாசனை வகுப்பு 21 நாட்கள், நவகிரக தோஷங்கள் நீங்கி நவகிரகங்களின் அருளை பெற நவகிரக உபாசனை வகுப்பு 27 நாட்கள். உங்கள் வீட்டில் எந்த பொருட்களை எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல எந்த பொருளை வைக்கக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக அடிப்படை வாஸ்து குறிப்புகள் 60 வாஸ்து குறிப்புகளை 30 நாள் பயிற்சியாகவும், பணவசிய தவம் 48 நாள் பணவசிய தவ பயிற்சியாகவும் வாட்ஸ்அப் மூலமாக பல பயிற்சிகள் தந்து கொண்டிருக்கின்றோம். விவரங்கள் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வைகாசி விசாகம் அன்று அன்னதானம் செய்தால் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். நமது அன்ன சேவா குழு மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்ய இருக்கின்றது. மனமிருந்தால் உதவுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.